உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்குதா? சோம்பேறித்தனத்தை விரட்டணுமா? இந்த சிம்பிள் விஷயங்களை செய்தாலே போதுங்க. ஆக தேவையில்லாம எல்லாம் மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்வுல வெற்றியடைய பெரிய தடையா இருக்கிறது இந்த சோம்பேறி குணம் தாங்க. இந்த குணம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்றது வாழ்வியல் ரீதியாவே கூறப்படுது. வாழ்க்கையில ஒரே படியில நிக்காமலுக்கு அடுத்த படியை நோக்கி செல்றதுல தான் வெற்றியே இருக்குது. அதுக்கு தடையா இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்தை இல்லாம போக்கினா மட்டுமே எங்களால வாழ்க்கையில அலாதியான இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அதிகமான வேலைப்பளு காரணமா ஓய்வெடுக்கலாம். ஆனா எந்த ஒரு வேலையுமே செய்யாம ஒரு சிலர் ஓய்வெடுப்பது அது சோம்பேறித்தனம். இந்த குணத்தை யாருமே விரும்பி ஏற்றுக்கொள்றது கிடையாது. இருந்தாலுமே அதை மாத்திக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சாலுமே முடியலை என்று கூறுறவங்க தான் இந்த உலகத்துல இப்ப அதிகமாவே இருக்கிறாங்க. நம்மளோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற சோம்பேறித்தனத்தை எளிமையா வாழ்க்கையிலிருந்து அகற்றுறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய சில வழிகள். சோம்பேறித்தனம் நீங்கிறதுக்காக காலையில எழுந்ததுமே தண்ணீர் குடிங்க. உடற்பயிற்சி செய்வது போன்ற சில ஆரோக்கியமான பழக்கங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு உங்களை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பழக்கங்கள் சோம்பேறித்தனத்தை விரைவிலேயே இல்லாமக்கிறதுக்கு உதவும். ஒரு வேலையை முடிக்க வேணும்னா அதை நீங்க உடனடியா செஞ்சு முடிக்கிறதுக்காக உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. வேலைகளை தள்ளி போடுற குணம் இருக்கிறது தான் சோம்பேறித்தனத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாவே இருக்குது. நீங்க வேலை செய்யும் அல்லது தினமும் இருக்கும் இடத்தை சுத்தமாகவும் அழகாவுமே வச்சிருங்க. உங்களுடைய அன்றாட வேலைகளை புத்துணர்ச்சியாவுமே வச்சிருக்க முடியும். குறிப்பாக இயற்கை சார்ந்த பொருட்களை அருகில வச்சுக்கொள்ளுங்க. வேலையில் ஏற்படுற சலிப்பு தன்மையை போக்கி சோம்பேறித்தனத்தை இல்லாம ஆக்குறதுக்கு இந்த இயற்கையான பொருட்கள் எப்பவுமே துணை புரியும். எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலுமே 25 நிமிஷங்களுக்கு உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் இருக்கிறதுக்கு செய்வதற்கான பழக்க வழக்கங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. பிறகு 5 நிமிஷம் ஓய்வெடுத்துட்டு மீண்டும் நீங்க வேலையில ஈடுபடலாம். இவ்வாறு 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷம் ஓய்வெடுக்கிறனால சாதாரணமா செய்யறதை விட அதிகமான வேலைகளை கவனத்தோட உற்சாகமாகவுமே செய்து கொள்ள முடியும். எப்பவுமே அமர்ந்தே இருக்காமலுக்கு அடிக்கடி சிறிது நேரம் எழுந்து நடக்கிற மாதிரியான சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கான நடவடிக்கைகளையுமே முன்னெடுங்க. அனைத்து வேலைகளையுமே ஈஸியா செஞ்சு முடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு நீங்களே நல்ல பாராட்டையும் பரிசா கொடுத்து கொள்வது சோம்பேறித்தனத்தை விரட்ட சிறந்த ஒரு வழியாகவுமே இருக்குது. உங்களுடைய எல்லா வேலைகளையுமே ஈஸியா செஞ்சு முடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு நீங்களே நல்ல ஒரு பாராட்டையுமே பரிசா கொடுத்துருங்க. சோம்பேறித்தனத்தை விரட்ட இதுவுமே ஒரு சிறந்த வழியாகவுமே காணப்படுது.